நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். மூன்று தமிழ் சுவைக்கலாம் இந்த வலையொலி ஆரம்பித்து இந்த காணொலியோட 400வது காணொலி. இதுவரை 399 காணொலிகள் போயிருக்கிறது. இது 400வது காணொலி. இந்த 400வது காணொலி உங்களுக்கு 2025ஆம் ஆங்கில புத்தாண்டில் வந்து சேரணுன்றதுனால நான் அது வந்து சேர்றதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு ஆங்கில புத்தாண்டு நாள் அதில் என்னுடைய 400வது காணொளி மூலம் நான் உங்களிடம் பேச வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது இந்த முத்தமிழ் சுவைக்கலாம்ன்ற காணொளி வலையொலி வலையொலி தளத்தில் என்னென்ன வருதுன்னா 3 தமிழ்கள்: இயல், இசை, நாடகம். இந்த 3 தமிழில் இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயற்தமிழில் இலக்கியங்கள் இருந்தெல்லாம் பல்வேறு இலக்கியங்கள் இருந்து எந்தெந்த இலக்கியங்கள் இருந்தோ எந்தெந்த மூலையிலிருந்தோ தேர்ந்தெடுத்து நான் இதில் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி இசைத்தமிழ்னு எடுத்துக்கிட்டோம்னா சினிமாவில் வந்த நல்ல அழகான பாடல்கள், நல்ல வரிகள், நல்ல இசையமைப்பு, நல்ல காட்சி, ஏதாவது ஒரு சிறந்த தன்மைகளை உள்ளடக்கிய பாடல்களை மட்டும்தான் நான் எடுத்து இது வரைக்கும் பேசிக்கிட்டு வரேன். அதனால் இசைத்தமிழில் இது வரைக்கும் 399 3ஆக பிரித்தோம்னா 133 அழகான இயற்தமிழ், ரொம்பவும் சிறப்பான ஒரு இசைத்தமிழ், மிகவும் சிறப்பான ஒரு நாடகத்தமிழ். நாடகத்தமிழில் என்னென்னா சினிமாவில் நாட்டிய நாடகங்கள், நாடக பகுதிகள், நாட்டிய நிகழ்ச்சிகள், அதை மட்டும் இல்லாமல் மிக சிறந்த செய்திகளை சொன்ன மிக அற்புதமான காட்சிகள் வரைக்கும் எடுத்து அதை பற்றி நான் பேசியிருக்கேன். இப்படி பல்வேறான நல்ல ஒரு அரிய அந்த காணொலிகளில் தான் அது இருக்கும். நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுடையதாக இருக்கும். இயற்தமிழ்னு எடுத்துக்கும் போது நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ ஆங்கில வழிக்கல்வி படிக்கிறதுனால தமிழ் வழிக்கல்வியில் படிக்கும் வாய்ப்பு குறைவு. அதனால் அவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம். அதனால் அவங்களுக்கு நம்ம ஒரு செய்தித்தாள்கள் வர தமிழ் படிக்க தெரிஞ்ச அளவுக்கு இலக்கிய தமிழ்களை படிக்க தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்கக்கிட்ட இந்த இலக்கியங்களை எப்படி கொண்டு போய் சேர்ப்பதுன்னா, நம்ம பெற்றோர்கள், அம்மா, அப்பா அல்லது இப்போ மூத்த அண்ணன், அக்கா இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை அந்த குழந்தைங்கக்கிட்ட அந்த சுவையை அறிமுகப்படுத்தணும். அவ்வளோதான். மற்றபடி அவங்க தேடி படிச்சுக்குவாங்க. அதை அறிமுகப்படுத்துகிறோம். இதில் இப்படியெல்லாம் இருக்கா? அதாவது திருக்குறளில் ஒரு தும்மல் ஒன்று நம்ம தும்மனோம்னா யாரோ ஒன்று நினைக்கிறாங்கன்னு சொல்லுவோம். 100 108 ஆயுசுன்னு சொல்லுவோம். இதை நான் ஏற்கனவே என்னோடய இயற்தமிழ் வலையொலியில் பேசியிருக்கேன். அப்படியெல்லாம் பேசுவோம் நம்ம. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த பழக்க வழக்கம் 2000 வருஷத்துக்கு முன்னால் இருக்குதுன்னு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ 2000 வருஷமாக இருக்கிற ஒரு பழக்க வழக்கத்தை தான் நம்ம இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு ஆதாரம், சாட்சி, நிரூபணம் இந்த திருக்குறள் தான். இப்படி நிறைய விஷயங்களை அது கொண்டு இருக்கிறது என்றால் அதை நம்ம எதை காட்ட போகிறோம்னா நம்மளுடைய இலக்கியங்களை தான் காட்ட போகிறோம். இது ஏற்கனவே எங்களுக்கு தெரியுமே, நாங்கள் சொல்லியிருக்கோமே, நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு சர்வசாதாரணம் அப்படின்னு நம்ம பேசணுன்னா நமக்கு அது என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும், எந்த இலக்கியத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும், அதனோட பொருள் தெரிஞ்சிருக்கணும், அதனோட சிறப்புகள் தெரிஞ்சிருக்கணும், இவ்வளோ தெரிஞ்சிருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு அதை சொல்லணுன்னா அவங்கள படிக்க முடியாத சூழ்நிலை, நேரமும் இல்லாத ஒரு சூழ்நிலை, அவங்களுக்கு படிப்பு ஒரு பாரமாக சுமந்துட்டு போயிட்டுருக்காங்க, சிறகடிக்க கூட தெரியாமல். அப்படி நம்ம கொஞ்சம் உதவுறதுக்கு சொல்லி கொடுக்கறது தான் நல்லாயிருக்கும். கதை சொல்லும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி இந்த மாதிரி இருக்குது பாரு, இது எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக வியப்புவாக கூட்டி சொல்லணும், இது எப்படி சொல்லியிருக்காங்க பாரு அப்படின்னு அவங்க ஒரு தடவை படிச்சுட்டு போகிறாங்க. 2-3 பாடல்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா 4வது 5வது பாடல் அவங்க தேடி படிச்சுட்டு போகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு உதவக்கூடிய விஷயங்களாக இந்த இயற்தமிழ் இருக்கும். இசைத்தமிழ் மிக அற்புதமான பாடல்கள். அந்த இசை நீங்கள் அதை கற்றுக்கிட்டே வந்தீங்கன்னா, அதை கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாவே எந்தெந்த இசைக்கருவிகள் என்ன எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, எப்படி இசை அப்படின்றதெல்லாம் கூட நீங்கள் ஓரளவுக்கு ரசிக்க முடியும். அந்தளவுக்கு அந்த இசைத்தமிழ் இருக்கும். நாடகத்தமிழில் அரிய செய்திகள்லாம் இருக்குது. இதை பாருங்கள். ஏன்னா இது ஒரு நீங்கள் எடுக்கணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா பிஹெச்டி கூட உதவக்கூடிய தகவல்கள் இதில் இருக்குது இந்த வலையொலியில். அதனால் பாருங்கள். 400 வரைக்கும் கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. இது நிறைய பேர் பார்க்குறீங்க. அப்படியே கையோட ஒரு விருப்பக்குரிய ஒன்று தட்டி விட்டுருங்க. ரொம்ப நன்றி. இந்த ஆங்கில புத்தாண்டு நன்னாளில் உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு மிக அருமையாகவும்
நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல வளத்தையும் உங்கள் குடும்பத்தாருடன் சேர்ந்து நீங்கள் வந்து இன்னும் வரும் காலங்கள் மொத்தமும் நல்லபடியாக அமைவதற்கு அடித்தளமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்து சிறப்பு கூட்டட்டும், மேன்மை அளிக்கட்டும் என்று உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு 2025 ஆண்டின் வாழ்த்துக்களை சொல்லி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறேன். இப்போது ஔவையார் பாடின ஒரு பாடல். ஔவையார் மிக அருமையான ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. நான் வந்து பேசும்போது ஔவையின் இனிய ஓமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு தலைப்புலேயே ஒரு 40 நிமிஷம் பேசியிருக்கேன். ஔவையார் அவ்வளோ ஓமைகள் எடுத்து ஆண்டதில் அவ்வளோ சிறப்பு. அவங்க அந்த கால பெண்மணி ஒரு ஊராக சுற்றுறாங்கன்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் அது எவ்வளோ விஷயங்களை உள்வாங்கி அதை எவ்வளோ தன் பாடல்களில் பொதித்து வைத்து அவங்க சொன்னாங்கன்ற முறையில் பார்த்தோம்னா என்னை வியக்க வைக்கிற பெண்மணியாக ஔவையார் இருக்கிறாங்க. எவ்வளவோ ஆண் கவிஞர்கள் நடுவில் ஒரு பெண் புலவராக அவங்க வந்து நல்ல ஒரு பேரூர் எடுத்து இருக்கிறத நான் பார்க்குறேன். அதனால் நான் ஔவையார் ரொம்ப விரும்பேன். நான் நிறைய ஔவையாரை வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதனால தான் இந்த 400வது நிகழ்ச்சியிலும் இந்த ஆங்கில புத்தாண்டு நிகழ்ச்சியிலும் மறுபடியும் உங்களிடம் ஒரு ஔவையார் பாடலோடு வர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகின்றால் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் என்சான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, கற்றது கைமண்ணாலும் நம்ம அடிக்கடி இந்த சொற்றொடரை நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இந்த பாடல் எங்கே இருக்குது, எதில் இருக்குது, யார் சொன்னாங்கன்றது நமக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. படித்தறிந்த பெருமக்களுக்கு தெரியுமா இருக்கும், இலக்கியத்துறையில் இருக்கிறவங்க ஆசிய பெருமக்களுக்கு, மற்ற பொது ஜனங்களுக்கு வந்து இது அவ்வளோ தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு குறைவு தான். ஆனால் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் எங்கே யார் சொன்னதுன்னு தெரியாது. நல்வழி பாடல்களில் ஔவையார் சொன்ன பாடல் இது. அதாவது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. உலகளவு என்றால் இப்போ நம்ம சொல்லுவோம், இந்த பூமியில் 3 மடங்கு தண்ணீர் கடல் இருக்குது, 1 மடங்கு நிலப்பகுதி இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கடலின் அடியிலும் நிலம்தான் இருக்கிறது. அப்போது இந்த 3 மடங்கு தண்ணீர்னால் 4 மடங்கு வந்து நிலமும் சேர்ந்து தான் இருக்குது. அப்போது அந்த 4 மடங்கு பூமியால் கொள்ளத்தின் பருமம் கொள்ளளவு எவ்வளோ இருக்கோ அப்படித்தான் அந்த ஔவையார் சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் ஒரு கைமண அளவு தான் படிச்சிருக்கோம், இன்னும் உலகளவு இருக்குது. ஏன்னா டாக்டருங்க பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக என்னென்ன கண்டுபிடிப்புள்ளதோ அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும். வக்கீலுங்க பார்த்திங்கன்னா அன்னன்ன நாளில் என்ன சட்ட திருத்தம் வருதோ அது படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா என்னென்ன இப்போ இன்னும் சொல்லித்தரணுமோ அந்த புது புது வழிமுறைகள் பள்ளி பாடத்திட்டங்கள் வருதோ அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். மாணவர்கள் எல்லாருமே எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். எல்லாம் படித்து முடிச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதனால் பகத்சிங் வந்து இறக்கிறதுக்கு தன்னை தூக்கிலிடுவதற்கும் 5 நிமிடம் முன்னு வரைக்கும் அவர் படிச்சுட்டு இருந்ததாக சொல்லுவாங்க. அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா வந்து என்ன சொல்கிறாருன்னா, தனக்கு ஆப்ரேஷன் நடக்கும்போது அவர் ஒரு நாள் தள்ளி வச்சுக்க முடியுமான்னு கேட்குறாரு. ஏன் இவர் உயிருக்கு பயந்து எதுனா சொல்கிறாரோ, தயங்குறாரோ, பயப்படுறாரோன்னு மருத்துவர்கள்லாம் ஏன்னு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணா சொல்கிறார், நான் ஒரு புத்தகத்தை படிச்சுட்ருக்கேன், அதை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் தேவை, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் வச்சுக்கலாம். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண புதுசில் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சிரமப்பட்டுலாம் புத்தகத்தை தூக்கி சுமந்து படிக்க முடியாது இல்லையா, உடம்பை வருத்திக்க முடியாது. அதுக்காக தான் அந்த ஒரு நாள் கேட்குறேன்னு சொல்லி பேரறிஞர் என்ன சொல்கிறாங்க. இல்லை மருத்துவர்களாக வியந்து போகிறாங்க, இப்படி ஒரு படிப்பின் மீது ஆர்வமா அப்படின்னு. நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நீ வந்து நீரமன்னன் வந்து அந்த ஊரே பற்றி எறிஞ்ச போது நீரமன்னன் பிடியில் வாசித்து கொண்டிருந்தான்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதே நீரமன்னன் என்ன சொல்கிறான்னா, புத்தகங்களை மனநல மருத்துவமனைகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த புத்தகங்கள் மனதையே பக்குவப்படுத்தக்கூடியது என்று வந்து சொல்கிறான். இன்னொரு அறிஞர் சொல்லியிருக்கிறார். அதனால தான் அவனுக்கு வந்து அந்த பக்குவம், என்ன பக்குவம்னா, அது எரிஞ்சால் அதுக்கான அதிகாரிகள் அதை அணைக்க போகிறாங்க, நான் எதுக்கு பதட்டப்படணும்னு சொல்லிட்டு அவன் நீரோ மன்னன் வாசிச்சுட்டு இருந்தான். நம்ம வேணால் என்ன சொல்கிறோம், ரோம் நகரம் ஏதாவது மெத்தனமாக இருக்கும்போது அதை சொல்கிறோம். ரோம் நகர் பற்றி எறியும் போது நீரோ மன்னன் பிடியில் வாசிச்சுட்டு இருந்தோம், அந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஊமைக்கு சொல்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. படித்தவங்களுக்கு அந்த பேலன்சிங் மைண்டு, அந்த பக்குவப்பட்ட மனது இருக்கும். அப்படி தான் இது. அதே மாதிரி இன்னொரு அறிஞர் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு நூலகம் திறக்கும் போதும் ஒரு சிறைச்சாலை இழுத்து மூடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் இது. அப்படி தான் புத்தகங்களை படிக்கணும். அதனால தான் இந்த என்னுடைய 2025ஆம் ஆங்கில புத்தாண்டுக்கான செய்தியாக நான் வாசித்தலை தான் சொல்லுவேன். வாசித்தலை தான் நாம் சிறமேற்கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு பாடலாக தான் நான் இதை எடுத்தேன். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவென்று உற்ற களமடந்தை. யார் உற்ற களமடந்தைன்னா, கல்விக்குனே உற்றவள் யாருன்னா கலைமகள்.
அவள் கலை மடந்தை. அவள் வந்து ஓதுகிறாள், படிச்சுட்டே இருக்கிறாள். நம்ம வீடுங்களில் பார்ப்போம், சரஸ்வதி கையில் புத்தகத்தோடு தான் இருப்பாங்க. ஓதுகிறாள். மெத்த வெறும் பந்தயம் கூறவிடம், சும்மா வளவலன்னு பேசிட்டுலாம் இருக்காதீங்கப்பா அப்படின்றாங்க ஔவையார். சும்மா வெத்து பேச்செல்லாம் எதுக்கு பேசுகிறீங்க, வெறும் பந்தயங்கள், வெத்து பேச்சுன்னா சவால், ஏன் இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படி கூற வேண்டாம், கூறாதீங்க. புலவர் பெருமக்களே, எறும்பும் தன் கையால் என்சான். நம்ம நின்றுட்டு நம்ம தலை அளவுக்கிட்ட உயரத்துக்கிட்ட ஒரு கோடு அளவு போட்டு நம்ம கை வச்சு சாண அளவு வச்சு அளந்து பார்த்தோம்னா யாருக்கு குழந்தை உயரம் வந்து குழந்தையோட கையில் 8 இருக்கும். நம்ம உயரம் நம்மளோட சாண அளவில் 8 இருக்கும். இப்படி அங்கே அளவு படியே அமைப்பே அப்படித்தான். அவங்கவுங்க சாண அளவில் அவங்க உடல் 8 இப்படி இருக்கும். இது வந்து மற்ற விலங்கினங்களுக்கும் உயிரினங்களுக்கும் பொருந்துமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஔவையார் வந்து நம்மளை வச்சு அதே மாதிரி ஒரு ஓமையாக சொல்கிறாங்க. எறும்பும் தன் கையால் என்சான். நீ எறும்பு தானேன்னு கேவலமாக நினைக்காத, சின்ன உயிர் தான் நினைக்காத, அதனோட குட்டி கைக்கு அதனோட உடம்பு 8 ஜான் அப்படின்னு சொல்லி மிக அழகாக ஔவையார் சொல்லி, இதை விட வேறு எப்படிங்க சொல்ல முடியும்? மிக அருமையான ஒரு ஓமையை சொல்லியிருக்கிறாங்க. நான் என்னோடய மலைவழி பார்க்கும்போது நீங்கள் ப்ளேலிஸ்ட்டுன்னு போட்டிருப்பேன், அதையும் பாருங்கள். அதில் வந்து நாடக தமிழில் நான் வெளி அரங்குகளை நிறைய பேசுகிறேன். அந்த பேசுகிற காணொலி எல்லாம் கூட அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய தலைப்புகளில் பேசின விஷயங்கள்லாம் இருக்கும். அதாவது ஔவையின் சிறந்த ஓமைகள், அப்புறம் வந்து சிலப்பதிகாரமும் கம்பராமாயணமும் ஒரு ஒப்பீடு, கம்பராமாயணத்தில் வள்ளுவன் என்ற ஒரு தலைப்பில் பேசியிருக்கேன். நிறைய சீதையின் சொல்வண்ணம் என்ற வார்த்தை பேசியிருக்கிறேன். நிறைய விஷயங்கள். அவளும் சில தோழமைகளும் சொல்லிட்டு கவியரசர் கண்ணதாசன் பாடல்கள் பற்றி பேசியிருக்கிறேன். சிலப்பதிகாரங்களை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். அந்த மாதிரி இதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதாவது ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தனும் திரைப்பட பாடல்களும், சிலப்பதிகாரமும் திரைப்பட பாடல்களும், இந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி, அப்புறம் பெண்ணின் சிறப்பை பற்றியெல்லாம் இந்த மாதிரிலாம் நிறைய பேசியிருக்கேன். அதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. என்னுடைய வலைவழி பார்க்கும்போது ப்ளேலிஸ்ட்டில் அந்த மாதிரி சிறப்பு தலைப்புகளில் பேசினதையும் பாருங்கள். நான் வேணால் இன்னும் இந்த ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே அந்த தலைப்புகளை வரையறுத்து தனித்தனியாக பிரித்து வைக்கணும்னு பார்க்குறேன். தற்போதைக்கு அந்த ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி சிறந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம், தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து என்னுடைய வலைவழிக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பார்க்குற அனைவரும் ஒரு தம்ஸ் அப் போட்டுவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, திரும்ப இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.